வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அனலைசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் அனவா டாபிக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனில் பேராமெட்ரிக் எவ்வளோ இருக்குது, நான் பேராமெட்ரிக் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு ஒன் வே கிளாஸிஃபிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, லெசன் ஸ்கொயர் டிசைனாக இருந்தாலும் சரி, 2² ஃபேக்டோரியலாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற ப்ரொசீஜர் என்னென்னா, ட்ரீட்மெண்ட் எத்தனை எடுக்கிறோம், அது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறோமா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா, டிபெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணுற டெஸ்டிங் ஹைபாத்தசிஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அது 1 or 2 அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், 1 வேவா 2 வேவா லெசன் ஸ்கொயரா இல்லை 2² ஃபேக்டோரியலா, என்ன ஃபார்மேட்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு பேராமெட்ரிக் டெஸ்ட் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். பேராமெட்ரிக் டெஸ்ட் ப்ரொசீஜருங்கிறது பாப்புலேஷன்ஸ் வேல்யூஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம மீன் வேல்யூஸ் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டர்வல் ரேஷியோஸ். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு எத்தனை இன்டர்வல், அதுக்கான ரேஷியோஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டோட்டல் நம்பர்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டோட்டல் நம்பர்ஸ்லேருந்து ஃப்ராக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அது நம்மளோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம், அந்த அசம்ஷன்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இசட் டெஸ்ட்டு டி டெஸ்ட்டு கம்பேர் பண்ணுறோமா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இதுதான் பேராமெட்ரிக். நெக்ஸ்ட் ஒன் நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் ப்ரொசீஜருங்கிறது, நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து எதையுமே நம்மளுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காது, அது நான் பேராமெட்ரிக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து அது கண்டிப்பாக நம்மளுக்கு நாமினலியாக இருக்கலாம், அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் செய்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள்னால் மேல் ஆர் ஃபீமேல், அது அவங்களோட பர்த் ஆர்டரை வச்சு நம்ம சிம்ப்ளிஃபிகேஷன் செய்யலாம். இதெல்லாமே நம்ம நான் பேராமெட்ரிக்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பாப்புலேஷன்ஸ் பேராமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மீடியன் மோடில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல ரேங்க் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை எப்படி சம் பண்ணுறோங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அட்வான்டேஜஸ் அந்த நான் பேராமெட்ரிக்னு பார்த்தோன்னா, அதை நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. செகண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அதை ஈஸியாக நம்மளால் கம்ப்யூட் பண்ண முடியுங்கிறது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, அது சிம்பிளாக நம்ம கொஞ்சம் ஒரு ஃபியூ அசம்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கான சொல்யூஷன்ஸ் கிடச்சிருங்கிறது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேராமீட்டர்ஸ் வந்து எதையுமே இன்வால்வ் பண்ணி இருக்காது. ஸோ அதுதான் அந்த ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கான ரிசல்ட் வந்து எக்ஸாக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அட்வான்டேஜஸ். இதில் இருக்கக்கூடிய நான் பேராமெட்ரிக்கில் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு வேஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கும். இதுக்கு நம்ம இன்னும் ப்யூராக சொல்லணும்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பேராமெட்ரிக் ப்ரொசீஜர்ஸாக இருக்கனால இது ஒரு ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது கொஞ்சம் நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஸோ டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டேபிள் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வைட்லி அவைலபிளாக இருக்காது. ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ அனோவா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அனோவாவில் 1 வே 2 வே கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஒரு அனோவான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைனாக தான் இருக்கணும். அதை தான் நம்ம அனோவான்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ நம்ம கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன்னா அதை நம்மளுக்கு டிஃபைன் பண்ண தெரியணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் யூனிட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா 1 ஃபேக்டர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா பேராமெட்ரிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 வே 2 வே அனோவான்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே எதுக்கு கீழே வரும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைனில் வந்துடும். அடுத்தது அது ரிலேட்டடாக சின்ன கேசஸ் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா,
நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கிங் வந்து என்ன கம்பெனி, அது எவ்வளோ இயர்ஸு, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் டிஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கான ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம கமிஷன்ஸ் மட்டும். நெக்ஸ்ட் ஒன்று அதுக்கான சேல்ரிஸ் நம்ம பிளான் பண்ணணும். அடுத்தது வந்து அதுக்கான காம்பினேஷன்ஸ், எத்தனை காம்பினேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு மினி கேஸில் நம்மளுக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து சேல்ரி பிளான் இருக்கு இல்லையா. ஸோ சேல்ரி பிளானுங்கிறது கமிஷன் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் வந்து சேல்ரியை ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது காம்பினேஷன்ஸ் ஆஃப் த டூ அப்படின்னு என்னங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை டிஃப்ரெண்ட்டாக 3 காம்பினேஷன்ஸில் நம்ம பிரிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கமிஷன், அடுத்தது ஃபிக்ஸ்டு சேல்ரி, அடுத்தது காம்பினேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸில் சொன்னோம் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ ஒரு ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். அதுக்கான அசம்ஷன்ஸை சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அசம்ஷன்ஸ் வந்து வேரியன்ஸை பொறுத்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும். செகண்ட் ஒன் வந்து அது நார்மாலிட்டியாக இருக்கணும், அடிட்டிவாக இருக்கணும், இண்டிபெண்டன்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹோமோஜினிட்டிஸ் ஆஃப் வேரியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டும் சரி நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது நார்மலிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து பாப்புலேஷன்ஸ் வந்து நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அடிட்டிவ்லிங்கிறது நம்ம ஒரு எஃபெக்டை பொறுத்து நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா, ரோ வைஸ் காலம் வைஸும், அதை அடிட்டிவிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம நார்மலாக டிஸ்ட்ரிபியூட்டட் செய்கிறோம் இல்லையா, அதுக்கான எரர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கார்லேட்டட் வைஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். ஒன் வே அனாவாக நம்மளால் எப்படி கம்பேர் பண்ண முடியுங்கிறது அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ கம்பேர்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், 2 விதமான டைப் இருக்குது. ஒன் வே கிளாஸிஃபிகேஷன், 2 வே கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஃபார்மேட்டில். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான வேரியேஷன்ஸ் எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரேண்டம் வேரியேஷன்ஸ் டைப்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு டோட்டல் வேரியேஷன்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ ஒரு அனாவா டேபிள் ஃபார்மேட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு காமன் ப்ரொசீஜர். ஸோ இதில் மீன் ஸ்கொயர் வேல்யூஸ் எல்லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பார்ட்டிஷன்ஸ் வைஸ் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டோட்டல் வேரியேஷன்ஸ், அதில் இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து எப்படி வேரியேஷன்ஸ் ஆகுது, ரேண்டம் சாம்பிளிங்கை பொறுத்து எப்படி வேரியேஷன்ஸ் ஆகுது. அப்போ ட்ரீட்மெண்ட் பொறுத்து வேரியேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி கொடுக்கலாம், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் அமங்க இருக்கா, இல்லை பிட்வீனில் இருக்கா, இல்லை மாடலில் இருக்கா, வேரியேஷன்ஸில் இருக்கான்னு கொடுக்கலாம். அதே மாதிரி ரேண்டமாக எடுத்துக்கக்கூடிய சாம்பிளில் பார்த்தோம்னா ஒன்று வித்தின், இல்லை எரரு, இல்லை வேரியேஷன்ஸ், இது மட்டும்தான் நம்மளால் சிம்பிளிஃபிகேஷன் செய்ய முடியும். அதுக்கான ஹைப்போதீசிஸ் பார்க்கலாம். நம்மளுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னோம் இல்லையா, ஹெச் நாட்டுங்கிறது கண்டிப்பாக ஈக்குவல், H1ங்கிறது H0க்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எஃப் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். எஃப் டெஸ்ட்டுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூஸ், அந்த சிக்னிஃபிகன்ஸ் வேல்யூஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுது, அதுக்கான வேவ் லென்த் டயக்ராம்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடியது வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறோம், எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணுறோம், அதுக்கான கண்டிஷன்ஸ். அப்போ பாப்புலேஷன்ஸ்க்கான மீன் வந்து ஈக்குவலாக இருக்கா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எஃபெக்ட் வந்து ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஆப்போசிட் ஃபார்மேட்டு. அப்போ நம்ம இந்த ஃபார்மேட் படி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் கிராஃப்ஸ் இன்புட் நம்மளுக்கான வேல்யூஸை இங்கே பிளான் பண்ணுறோம். அதை பிளான் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூஸ் சம் ஆஃப் த ஸ்கொயர் வைஸ் நம்ம பண்ணுறோம், டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணுறோம், ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அதில் இருந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டயக்னோஸ்டிக் செக்கிங் சொல்கிறோம். ஸோ டயக்னோஸ்டிக் செக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த சிக்னிஃபிகன்ஸ் லெவலு, எஃப் டெஸ்ட்டு, இது எல்லாமே இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல ஃபைனலாக அனோவாவுக்காக அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டூ வே அனோவாவை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேக்டோரியல் டிசைனில் சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதுக்கான கேசஸ் என்ன அப்படின்னா நம்மளோட 2 ஃபேக்டோரியல் டிசைனுங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய நார்மல் பாப்புலர் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ். அப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணும்னா அதுக்கு ஆம்ப்ளிஃபையர் வேணும்,
ஆப்ரேட்டர் வேணும். அதுதான் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு 2 ஃபேக்டோரியல் டிசைனாக இருக்குது. அதுக்கான எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. அது என்ன டைப்பில் இருக்குது, அதுக்கான ஸ்பீக்கர் என்ன டைப்பில் இருக்குது, அதில் இருந்து ஆம்ப்ளிஃபையரும் ஸ்பீக்கரையும் எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர், அதுக்கான சிக்னிஃபிகண்ட், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேபிள் ஃபார்மேட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளுக்கான ஹைபாத்தசிஸ் சொல்லணும் இல்லையா, அந்த ஹைபாத்தசிஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு எப்படி இருக்கும், ஸ்பீக்கருக்கு எப்படி இருக்கும். ஆம்ப்ளிஃபையருக்கு ஆப்போசிட்டாக எடுத்துட்டிங்கன்னா ஸ்பீக்கருக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் செய்யும்போது அது கண்டிப்பாக நம்மளுக்கு சிக்னிஃபிகண்ட் லெவலே கிடைக்கல அப்படிங்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஆம்ப்ளிஃபையர், ஸ்பீக்கர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிறது நத்திங் பட் n-1 தான். ஸோ அந்த வேல்யூஸ் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மீன் ஸ்கொயர் வேல்யூஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோங்கிறது. அடுத்தது எஃப் ரேஷியோ. அடுத்தது அது ரிலேட்டடான நம்மளோட சிக்னிஃபிகன்ஸ் லெவல். எஃப் ரேஷியோங்கிறது நத்திங் பட் எஃப் டெஸ்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் டோட்டல் வேல்யூஸ் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோம். அடுத்தது டயக்னாஸ்டிக். ஆம்ப்ளிஃபையருக்கு பி வேல்யூஸ் என்ன கிடைக்குது, அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோமா அக்செப்ட் பண்ணுறோமா, இது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நம்மளால் சிம்பிளிஃபிகேஷன் செய்ய முடியும். அதேமாதிரி ஸ்பீக்கருக்கு பார்க்குறோம், இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு பார்க்குறோம். இதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கான அவுட்புட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சஜஸ்ட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இதிலிருந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், நம்மளால் எஸ்டிமேஷன் செய்யக்கூடிய வேல்யூஸ், நம்ம செக் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அனோவான்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் பேராமெட்ரிக் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், நான் பேராமெட்ரிக் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், அதிலேருந்து 1 வே 2 வே எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம், 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைனுக்கு நம்ம எப்படி அதை கம்பைல் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த செஷனில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.